ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டிஎன்ஆர்டி கிராம ஊராட்சி செயலாளரோட இன்டர்வியூ எப்போ நடக்கும்? விஏஓ அசிஸ்டன்ட் ஜாபோட எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ எப்போ நடக்கும்? ஸோ அதே மாதிரி விஏஓ அசிஸ்டன்ட் ஜாபோட எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ முடிஞ்ச மாவட்டத்துக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதை பற்றின ஃபுல் வீடியோ பார்த்தலாம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன். டிஎன்ஆர்டி பஞ்சாயத்து செக்ரட்டரி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே ஒரு டீம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, டிஎன்ஆர்டியோட அஃபிஷியல் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து. ஸோ அந்த டீம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, மொத்த மாநிலத்துக்கும் ஒரே ஒரு டேட்டில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்றா தான் வந்து அந்த யார் யார் செலெக்ஷன் லிஸ்ட்டோ அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் ஒன்றா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரிசல்ட் பப்ளிஷ்மே இருக்கும். ஆனால் கிராம உதவியாளர், அதாவது விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து மாவட்டத்துக்கு கீழே வந்துடும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தாலுக்காக்கும் கீழே வந்துடும். இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எக்ஸாம் கொஷின் பேட்டர்ன் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாலுக்கால தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. உங்களோட மாவட்டத்தில் அந்த கலெக்டர் கீழே உங்களோட தாசில்தார் டிசைட் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து டிஎன்ஆர்டி பஞ்சாயத்து செக்ரட்டரி பற்றி ஏதாச்சும் கேஸ் டீட்டெயில் போட்டால் இதே மாதிரி விஏஓ அசிஸ்டன்ட் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. டிஎன்ஆர்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டீம் நடத்துறதுனால ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா மொத்த தமிழ்நாட்டுக்குமே அது வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்து விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸில் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, விச் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்காலையும் வருது. ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிப்ரவரி ஜனவரிக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஃபெப்லேயே வந்து ரிசல்ட் 2வது வாரத்தில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 10,000 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ஒன்றா ஒரே இடத்துல வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரமே ஐ திங்க் போன வாரம் நடந்து முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி 2nd வீக்ல. அதோட சேர்த்து தான் வந்து இந்த ப்ராசஸ்மே பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, டிலே ஆகிட்டே இருக்கு. இதுக்கான கரெக்டான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டாலுமே இது வரைக்கும் யாருமே அதுக்கானது சொல்லலை. பட் டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேரியஸ் ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய கேஸ் டீட்டெயில் போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து கரண்ட் அப்டேட்ல இருக்குது. ஸோ ரிசல்ட் பற்றின ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிப்ரவரி 22ஆம் தேதி இந்த தேர்தல் நடவடிக்கை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனலுமே நானே சொல்லியிருந்தேன் ஃபெப் 2022, அதாவது ஃபெப் 22க்கு முன்னாடி வந்தால் மட்டும்தான் வந்து ரிசல்ட், இல்லைனா வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் வராது அப்படின்னு. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2வது வாரத்தில் தான் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படும், தேர்தல் நடவடிக்கை வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பி நியூஸும் கூட. ஸோ இந்த இடைப்பட்ட காலம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 டேஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேபி 15 to 20 டேஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா போத் பஞ்சாயத்து செக்ரட்டரியோட இன்டர்வியூமே கண்டக்ட் பண்ணி முடிச்சிடலாம், விஏஓ அசிஸ்டன்ட் ஜாபையும் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ரிசல்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நியூஸ் சேனல்லையுமே இப்போ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். எல்லா நியூஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஜாபுமே ஹோல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் வரதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுக்கான போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. பட் போன கேஸோட தீர்ப்புலையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் கண்டக்ட் பண்ணணும், ஆனால் ஃபெப் மந்த் 24க்குள்ளே முன்னாடியே முடிச்சிருக்கணும்னு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஆல்ரெடி அனதர் கேஸ் போட்டு அது டிலே ஆகிட்டே இருக்குது. பட் இப்போ நமக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு. ஏன்னா மார்ச் மந்த் வந்து அந்த கேஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி இஃப் எவ்ரிதிங் கோஸ் ஃபைன் அந்த மார்ச் மந்த் வந்து அந்த கேஸ் வந்து பர்ஃபெக்டாக முடியுது அப்படின்னா அந்த தேதிக்கு முன்னாடி, அதாவது இந்த ரிசல்ட் எலெக்ஷனை எப்படியும் வந்து நமக்கு வந்து தேதி சொல்லிடுவாங்க. பட் தேதி சொன்னாலும் பழைய ஆர்டரில் உள்ள மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ரிசல்ட்டையுமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ மார்ச் 2nd வீக் வரைக்கும் எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் பற்றி அந்த அப்டேட் வந்து அந்த கேஸ் முடிஞ்சோன்னே எனக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் இதை பற்றி அப்டேட் கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3மே நடக்குது. கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.